வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 11ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அந்த ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஜூன் 10க்கான ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாமா? வேர் வாஸ் த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் ஐபெக்ஸ் டரானா 88.4 எஃப்எம் இனாகரேட்டட்? ஐபெக்ஸ் தரானா 88.4 எஃப்எம் என்ற சமூக வானொலி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா உத்தரகாண்ட். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஹூ ஒன் த மாத்ருபூமி லிட்ரரி அவார்ட் 2024? 2024ஆம் ஆண்டுக்கான மாத்ருபூமி இலக்கிய விருதை வென்றவர். ஆப்ஷன் ஏ சாரா ஜோசப். அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட்ஸ் பஞ்சாயத் வின்ஸ் கோல்ட் அவார்ட் இன் நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் 2025? தேசிய மின் ஆளுமை விருது 2025 தங்க விருதை எந்த மாநிலத்தின் பஞ்சாயத்து வென்றது அப்படின்னா மகாராஷ்டிரால ரோஹிணி கிராம பஞ்சாயத்து. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் செட் டு ரிசீவ் நைட்ஹுட் இன் கிங் சார்ல்ஸ் 3 பர்த்டே? மன்னர் 3ஆம் சார்லஸின் பிறந்த நாளில் நைட்ஹுட் பட்டம் பெறவிருப்பவர் யார் அப்படின்னா டேவிட் பெக்கம், ஃபுட்பால் பிளேயர். அடுத்த கேள்வி, பீப்புள் ஸ்டோரி இஸ் மை ஆட்டோபயோகிராஃபி இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப்? மக்களின் கதை என் சுயசரிதை என்பது யாருடைய சுயசரிதைனா ஹரியானா மாநில ஆளுநர் பந்தாரு டட்டார் ஐயாவுடையது. அடுத்த கேள்வி, ஹூ ரிசீவ்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் மே 2025? மே 2025 ஐசிசி சிறந்த வீரருக்கான விருதை பெற்றவர் யார் அப்படின்னா முகமது வசீம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன்? சர்வதேச நாகரிகங்களுக்கிடையான உரையாடல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 10. ஆப்ஷன் ஏ. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஜூன் 11ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல நம்ம ரெண்டு மெட்டீரியல் இப்போ ரெடியா இருக்கு. இனி யூனிட் 9 அதாவது யூனிட் 5 வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு 1 வீக்ல ரெடி ஆயிடும். ஸோ யூனிட் 8 மெட்டீரியல்ல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா புதுசா உள்ள சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே டீட்டெயிலா கவர் பண்ணியிருப்போம். எப்படின்னா 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷனு பிளஸ் 3 வருஷத்துக்கான யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மூணு சேர்த்து உங்களுக்கு 599 சாஃப்ட் காப்பி மட்டும்தான். அதே மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் ரெடி பண்ணியிருக்கோம், டாபிக் வைஸ் கம்பைலேஷன். ஸோ இதுல ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் உங்களுக்கு குரூப் 1 4 எக்ஸாமுக்கு இது தாராளமா படிச்சா போதும். குரூப் 2க்கு இது கூட இன்னொரு 2 மாசம் சேர்த்து நீங்க படிச்சா போதும். இது 599. ஸோ இந்த இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும், எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல ரெண்டுமே எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்குறவங்க இந்த 1099 பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எப்படி இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஷேர் பண்ணிடும், நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது யாரும் தெரியும், பினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? பினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் இருக்காங்கல்ல, ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்டேட் பேங்க் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருப்போம். போன வருஷத்தை விட அதிகமா கம்மியா எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ எஸ்பிஐ பேஸ் டேஷ் டிவிடெண்ட் டு கவர்மெண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2025. 2025ஆம் ஆண்டு அந்த நிதியாண்டில் எஸ்பிஐ அரசாங்கத்திற்கு எவ்வளவு ஈவுத்தொகை வழங்குகிறது அப்படின்னு கேட்டா, எஸ்பிஐ இருக்காங்கல்ல, ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேங்கிங் எல்லாம் பண்றாங்கல்ல, பேங்கிங் லோன் கொடுக்கறது, நம்மகிட்ட டெபாசிட் பண்ணுவோம், அதை வச்சு லோன் கொடுப்பாங்க, அதுல இருந்து வட்டி இது பண்ணுவாங்க. ஸோ இதுல மட்டும் வந்து நம்மளுடைய எஸ்பிஐக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் 70,000 கோடி 70,901 crores வந்து எஸ்பிஐ உடைய ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பயன்படுத்திப்பாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ எவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் 8076.84 கோடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த கணக்குல வரும் அப்படின்னா நான் டாக்ஸ் ரெவென்யூ, அதாவது வரி அல்லாத வருமானத்துல இந்த இது வரும். ஓகேவா? ஸோ எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம்? 8076.84 கோடி. போன வருஷம் பாத்தீங்கன்னா அதாவது பினான்சியல் இயர் 2024ல கிட்டத்தட்ட 6959.29 கோடி வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? இந்த வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1000 கோடி அதிகமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஜென்ரலா இப்போ எஸ்பிஐ பத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறது வந்து எப்ப ஆரம்பிச்சது, ஸ்டேட் பேங்க் பாரத ஸ்டேட் வங்கி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஜூலை 1 1955 மக்களே. டேட் ரொம்ப முக்கியம், இந்த வருடமும் முக்கியம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பேங்கிங் எல்லாமே மோஸ்ட்லி மும்பை தான், மும்பை மகாராஷ்டிரா தலைநகரம். ஓகேவா?
ஸோ அதாவது பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியானாலும் நமக்கு வந்து மும்பை தான். ஓகேவா? எஸ்பிஐ உடைய சேர்மேனா இருக்கிறது யார் அப்படின்னா சிஎஸ் செட்டி. சிஎஸ் செட்டி தான் எஸ்பிஐ உடைய சேர்மன். ஸோ இது வந்து இவ்வளோ ரூபா ப்ராஃபிட் ஈட்டியிருக்காங்க பாருங்க. ஏன்னா இப்போ வந்து இன்னொரு ப்ராஃபிட் கூட சமீபத்தில் பார்த்தேன். என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப வருஷமா நஷ்டத்திலே போயிட்டு இருந்து இந்த இந்த ஃபினான்ஷியல் இயர் 2000 அந்த லாஸ்ட் குவார்டர் 4ல பாத்தீங்க அப்படின்னா 280 கோடி ப்ராஃபிட் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? யாரு? பிஎஸ்என்எல். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க 280 crores. ஓகேவா? ஸோ நானே பிஎஸ்என்எல் இருந்தேன், அப்புறம் பிஎஸ்என்எல் இருந்து ஏர்டெல்லாம் மாறிட்டேன். ஓகேவா? ஸோ என்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மெயின்ஸ் எழுதினாலும் இந்த டேட்டாலாம் நீங்க கோட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது யாருன்னு தெரியுதா? நம்ம மக்களவையுடைய சபாநாயகர், லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஓகேவா? இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 11th பிரிக்ஸ் பார்லிமெண்டரி ஃபோரம். ஓகேவா? ஸோ பிரிக்ஸ்னா என்ன, பார்லிமெண்டரி ஃபோரம் எங்க நடக்குது, எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாமா? வேர் வாஸ் த பிரிக்ஸ் பார்லிமெண்டரி ஃபோரம் 2025 ஹெல்? பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரேசில். பிரேசில்ல எந்த இடத்துல அப்படின்னா பிரேசில்ல பிரேசிலியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பிரேசிலியான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இது நமக்கு பிரிக்ஸ் அப்படிங்கிற பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். முதல்ல வந்து பிரிக் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகேவா? பிரிக் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படின்னா 2006ல. யாரெல்லாம்? பிரேசில் நாடுகள் சொல்றேன். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2010ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேர்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேர்ந்த உடனே வந்து பிரிக்ஸ் அப்படின்னு ஆயிட்டு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல நிறைய நாடுகள் சேர்ந்தாங்க. ஈரான் சேர்ந்தாங்க, எத்தியோப்பியா சேர்ந்தாங்க, அதே மாதிரி இந்தோனேஷியா சேர்ந்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யுஏஇ சேர்ந்தாங்க, அப்புறம் எகிப்து நாடு சேர்ந்தாங்க. இதெல்லாம் வந்து பிரிக்ஸ்ல உறுப்பினர் நாடுகள். ஸோ பிரிக்ஸ் வந்து முதல்ல பிரிக்ஸினுடைய மாநாடு, உச்சி மாநாடு, ஃபர்ஸ்ட் சமிட் வந்து 2009ல நடைபெற்றது. எங்க நடைபெற்றது அப்படின்னா ரஷ்யால. ஓகேவா? ஸோ இந்த வருஷத்துக்குள்ள, அதாவது இந்த இந்த இயர்ல எப்ப எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா பிரேசில்ல. அதாவது இந்த பார்லிமெண்டரி ஃபோரம் எங்க நடக்குது அப்படின்னா பிரேசில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சமிட் எங்க நடக்குது அப்படின்னா ரஷ்யாவில் நடந்துச்சு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரிக்ஸினுடைய தலைநகரம், அதாவது தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சைனா தான். இது வந்து பேஸ்ட் ஆன் சைனா, ஷாங்காய் சைனால தான் இதோட இருக்கு. ஓகேவா? இவங்க தனியா ஒரு பேங்க் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த பிரிக்ஸ் அமைப்புக்குன்னு தனியா ஒரு பேங்க் இருக்கு. ஓகேவா? நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது வந்து யாருடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்பினுடையது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் பிரிக்ஸ் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி பிரிக்ஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இவரை பத்தி வந்து அதாவது இவரை பத்தி நியூஸ் இல்லாம இருக்க, டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. பட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்லாத எடுக்கிறது இல்ல. இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு 12 நாடுகள்ல உள்ள மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு தடை. யோசிச்சு பாருங்களேன். இப்போ திடீர்னு வந்து இப்போ மோடி ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு. அதாவது வந்து வேற நாடு, இப்போ பாகிஸ்தான்ல இருந்து யார் நினைச்சாலும் இங்க வரலாம். ஓகேவா? இப்பதான் இந்த விசா கொடுக்க மாட்டாங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் இருந்தனால. ஆப்கானிஸ்தான்ல இருந்து யார் நினைச்சாலும் அவங்களுக்கு சில ஸ்க்ரூட்டனைஸ் ப்ராசஸ் அதிகமா இருக்கும். இப்போ என்னன்னா ஒரு 12 நாடுகள் லிஸ்ட் பண்ணி இந்த நாட்டுல இருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆர்டர் போட்டிருக்காரு. விச் கண்ட்ரி பேண்ட் 12 countries from entering its nation? எந்த நாடு 12 நாடு மக்கள் தங்கள் நாட்டிற்குள் நுழைய தடை வைத்தது அப்படின்னா அமெரிக்கா. எந்த நாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானு, ஈரானு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாடு, மியான்மரு, அப்புறம் லிபியா, இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி உட்பட்ட ஒரு 12 நாடுகள். ஓகே, பாகிஸ்தான் கிடையாது இந்த லிஸ்ட்ல. என்ன அப்படின்னா அந்தந்த நாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை, மியான்மர்ல பிரச்சனை, சாட் அப்படிங்கிற நாட்டுல பிரச்சனை. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நாடுகள்ல இருந்து இங்க நாங்க வரக்கூடாது. இவங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி வந்திருக்காங்க போல. அங்க வந்து யாரோ ஸ்டே பண்ணுவாங்க, விசா லிமிட்டை தாண்டி ஸ்டே பண்ணி அங்க ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அங்க உள்ளவங்க கூட லோக்கல்ஸ் கூட பிரச்சனை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது காரணமான்னு தெரியாது. ஆனா இவர் 12 நாடுகள் வந்து பேன் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஸோ யார் பேன் பண்ணா? அமெரிக்கா, ட்ரம்ப். ஓகே, இப்போ வர ட்ரம்ப், அதாவது ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கூட, முக்கியமான காரணமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். எலான் மஸ்க் வந்து கூடவே இருந்தார். எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ட்விட்டர், முன்னாடி இப்போ எக்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இது அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கவர். ஓகேவா? எலான் மஸ்க். இவரும் ட்ரம்ப்பும் வந்து இப்படி இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, 2 பேருக்கும் இடையில ஒரே விரிசல், மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இவன் எனக்கு தேவையில்லை,
நீ வெளியே போ அந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. எலான் மஸ்குக்கும் இதுக்கும் வந்து வாய்க்கா தகராறு மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் சர்வதேச பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நைஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? நைஸ், நைல் இல்ல, இது நைஸ். நைஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கு. ஓகே, இல்ல டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு டிசாஸ்டர்னு சொல்லி பேரிடர் மேலாண்மை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது பேரிடர் மேலாண்மை சட்டம். இது வந்து 2005ல கொண்டு வந்தது. ஸோ 2005 இயர் முக்கியம். ஓகேவா? டன். அடுத்தது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான். இவர் ரொம்ப முக்கியமான மக்களே. இவருடைய பெயர் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் சார். ஓகேவா? ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்ல, சிந்தூர் டைம்ல வந்து இந்த பாகிஸ்தான் வந்து சீஸ் ஃபயருக்கு கேட்டாங்க, அதாவது போர் நிறுத்தத்துக்கு கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணது அப்படின்னா ராஜீவ் காய் கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணி பேசி இதெல்லாம் முடிச்சு வச்சாங்க. ஓகேவா? ராஜீவ் காய் வந்து இப்போ இவரை வந்து என்னவா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராணுவ துணை தளபதியா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து அந்த மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் உடைய டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. இப்போ அந்த போஸ்டிங்கும் அவர் தான் பாத்துக்க போறாரு. இவர் வந்து டெப்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆட்டு இது பண்ணியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் இவர் ராஜீவ் காய், இந்த பேச்சுவார்த்தை நடத்தினதுல. ஸோ கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் அப்பாயின்மெண்ட் அஸ் டெப்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ராணுவ துணை தலைவராக, துணை தளபதியாக இல்ல தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராஜீவ் காய். ஓகேவா? விபின் குமார் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கும், ஏஏஐ அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த ஏஐனுடைய சேர்மனா இருக்கிறது விபின் குமார். அஜய் குமார் உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி, அதாவது நம்மளுடைய மத்திய தேர்வாணையம் இருக்குல்ல, ஸோ அதனுடைய தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டவர். சதீஷ்குமார் வந்து ரயில்வே போர்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து சதீஷ்குமார். விபின் குமார், அஜய்குமார், சதீஷ்குமார், எல்லா குமாரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம் மக்கள். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல மக்கள் தொகை சம்பந்தப்பட்டு குறிப்பிட்ட இந்தியாவை குறிப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ஐநா வந்து வெளியிட்டு இருக்காங்க. யார் வெளியிட்டாங்க? அந்த ரிப்போர்ட் ஐநால எந்த அமைப்பு வெளியிட்டது? அந்த ரிப்போர்ட்டுடைய பெயர் என்ன? என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்தியா பத்தி? ஏதாவது ஆபத்து இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் இந்தியாஸ் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் இன் 2025 அக்கார்டிங் டு யூஎன்? ஐக்கிய நாடுகள் சபையின்படி 2025 ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை மதிப்பீட்டு என்ன? முதல்ல இந்த ரிப்போர்ட்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டது அப்படின்னா யூஎன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது ஐநாவுடைய ஒரு அமைப்பு, யூஎன்பிஎஃப். ஓகேவா? யூஎன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த ரிப்போர்ட்டுடைய பெயர் என்ன அப்படின்னா த ரியல் ஃபர்டிலிட்டி கிரைசிஸ். த ரியல் ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டினுடைய பெயர். ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2025ல இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து 1.46 பில்லியனை டச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ? 1.46 பில்லியன். ஓகேவா? டச் பண்ணும்போது உலகத்திலேயே வந்து இந்தியா தான் வந்து நல்ல அதிக பாப்புலேஷன் கொண்ட நாடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது 2060களில், அதாவது 2060, 61, 62 அந்த காலகட்டங்கள்ல இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து எவ்வளவு போகும் அப்படின்னா 1.7 பில்லியன். அது 1 பில்லியன்னா 100 கோடி. ஓகே, 1 பில்லியனா 100 கோடி. அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை 2025ல முடியும் போது 146 கோடியா இருக்கும். 2060ல நமக்கு எவ்வளவு 170 கோடி மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1.7 இதுக்கு அப்புறம் அந்த பாப்புலேஷன் அந்த growth வந்து அப்படியே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும். அந்த பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், டிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய அந்த அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எத்தனை குழந்தைகள் பெத்துப்பாங்க சராசரியா பெத்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி சராசரியா இந்தியால 1.9 குழந்தை. அது என்ன சார் 1.9 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படி பார்க்க கூடாது. அதாவது 10 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 10 பெண்களுக்கு சேர்த்து 19 குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎஃப்ஆர் 1.9. ஓகேவா? ஸோ ஆனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னு ஒன்று சொல்லுவாங்க, 2.1 இருந்தா மட்டுமே, அதாவது 10 பேர் சேர்ந்து 21 குழந்தைங்க பெத்தாதான் இந்த பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும், நிலைத்தன்மையா இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இன்னொரு வாட்டி சொல்றேன், யுஎன் பாப்புலேஷன் ஃபண்டுன்னு ஒரு அமைப்பு த ரியல் ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இல்ல 2025ல பாத்தீங்க அப்படின்னா 1.46 பில்லியன்
வந்து டச் பண்ணோம். 2060ல 1.7 பில்லியன் ஆகும். அடுத்து கம்மி ஆகும். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் 1.9 2.1 இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள் நான் நேத்தைக்கே சொன்ன மாதிரி தான். மகேந்திர சிங் தோனிக்கு வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம், இது வந்து ஒரு ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, இது எப்ப ஆரம்பிச்சாங்க, இப்போ டோனி கூட சேர்ந்து வேற யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? விச் இந்தியன் கிரிக்கெட்டர் வாஸ் இண்டக்டட் இன்டு ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் ரீசென்ட்லி? யாரை வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல இந்திய கிரிக்கெட்டர் யார் சேர்த்திருக்காங்க அப்படின்னா எம்எஸ் தோனி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது 2009ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ 2009ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2009 இது பண்ணும்போது நம்ம 2009 இந்தியர்கள் 3 பேருக்கு கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா பிஷாந்த் சிங் பேடின்னு ஒருத்தர் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. பிஷாந்த் சிங் பேடி, அப்புறம் கபில் தேவ் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், அப்புறம் சுனில் கவாஸ்கர். ஓகேவா? ஸோ இவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியர்கள், அதாவது தோனி வந்து இந்த விருதை வாங்கக்கூடிய 11வது இந்தியன் கிரிக்கெட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் நிறைய பேர் கிடைச்சது. அதாவது வந்து அனில் கும்ப்ளேக்கு கிடைச்சது. ஓகே, அனில் கும்ப்ளேக்கு வந்து 2015ல வந்து அனில் கும்ப்ளே கிடைச்சது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிடு கொடுத்தாங்க. ராகுல் டிராவிடுக்கு வந்து 2018ல 2019ல பாத்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு கிடைச்சு. ஓகேவா? சச்சின் அவர்களுக்கு கிடைச்சு. 2021ல பாத்தீங்க அப்படின்னா வினு மங்கட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? அவரு கிடைச்சது. 2023 இதுல கூட நம்ம 2023 சிஎல்லாம் இந்த எடுத்த ஞாபகம் இருக்கு. வீரேந்திர சேவாக் அவர்கள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப 1 2 3 4 5 6 7 8 பேர். ஓகேவா? அதாவது ஆண்கள்ல 8 பேரு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த நேம் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க இல்ல அப்படிங்கறது கேட்கலாம், இல்ல எங்கேயாவது ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா வரிசைப்படுத்துங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஓகே, நம்ம சச்சினுக்கு தான் முதல்ல கிடைச்சுன்னு நினைப்போம். சச்சினுக்கு வந்து அனில் கும்ப்ளே ராகுல் டிராவிடுக்கு அப்புறம் தான் சச்சினுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, வீரேந்திர சேவாக்கும் கிடைச்சு ஞாபகம் வச்சுக்கோ. விராட் கோலிக்குலாம் இன்னும் கிடைக்கல, இனிமே கண்டிப்பா கொடுப்பாங்க அவருக்குலாம். அதாவது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர்ட் பிளேயரா இருக்கலாம், இல்ல விளையாடிட்டு இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதனால வந்து ரிட்டையர்ட் பிளேயர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. பெண்கள்ல, அதாவது இந்தியால இருந்து விமன் வந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து இதுவும் நான் ஆல்ரெடி முன்னாடியே கிளாஸ்ல எடுத்திருக்கேன். ஓகே, டயானா எடுல்ஜி அப்படிங்கிற ஒருத்தங்க. டயானா எடுல்ஜி 2023ல ஷேவாக் அவர்கள் கூட சேர்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க. டயானா எடுல்ஜியா இருக்கட்டும், அதே மாதிரி நீத்து டேவிட், இந்த 2 பேருக்குமே வந்து கொடுத்தாங்க. அப்போ இந்தியால மொத்த, அதாவது ஆண்கள்ல வந்து 8, பெண்கள்ல வந்து 2, மொத்த 10. டோனி 11வது இந்தியன் கிரிக்கெட்டர் இதை வாங்குறது. ஓகேவா? புரியுதா? இப்ப டோனி கூட சேர்ந்து வேற நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீம் ஸ்மித்னு ஒருத்தர் இருப்பார், முன்னாடி கேப்டனா இருப்பார், ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் ஆடுவாரு. அப்புறம் ஹஷிம் அம்லா தெரியும் நினைக்கிறேன், தாடிக்காரரு, இவருக்கு கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா டீம்ல வந்து மேத்யூ ஹெய்டன் அவர்களுக்கு, நியூசிலாந்து டீம்ல டேனியல் வெட்டோரி அவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இது மொத்தம், அதாவது இவருக்கு டோனியை சேர்த்து 7 பேருக்கு. அப்புறம் வந்து விமன்ல பாத்தீங்க அப்படின்னா சாரா டெய்லர் இங்கிலாந்து பிளேயரு. அதே மாதிரி வந்து பாகிஸ்தானை சேர்ந்து சனாமிர் வந்து பாகிஸ்தான். ஸோ இவ்வளவு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. டோனியோட சேர்த்து 2025ல 7 பேரு கொடுத்துருக்காங்க. 7 ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? டன். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே. இந்த பிளே டே அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா ஜூன் 11. இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே ஜூன் 11. ஸோ இல்லை விளையாட்டு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும், பட் இதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வேர்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த வேர்கள் திட்டம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உடைய கூட்டுறவுத்துறை இருக்குல்ல, கூட்டுறவுத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேஷன் இருக்குல்ல, அவங்களுடையது. இது திட்டம் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கானது. ஸோ கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கான திட்டம். இது என்ன அப்படின்னா இப்போ கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் யாராவது வந்து இறந்து போயிட்டாங்க, இல்ல இப்போ சப்போஸ் அவங்க ஒரு நேச்சுரலா ஒரு மரணம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. நேச்சுரல் டெத்னா இயற்கை மரணம், இல்ல ஆக்சிடென்ட்னா 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆக்சிடென்டல் டெத்னா இதுக்கு வந்து மாசம் 100 ரூபாய் சந்தா கட்டணும். ஸோ இது வந்து அவங்க அதாவது கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு ஆனா ஒரு திட்டம் தான் இந்த இது. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாம் மக்களே. கமெண்ட் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை புரோமின். ஓகேவா? இன்னைக்கான கேள்வி, நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன். அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1965, ஆப்ஷன் பி 1993, ஆப்ஷன் சி 1963,
ஆப்ஷன் டி 1998. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு மக்களே. இந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இல்ல நீங்க டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெய்லி 20 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதையும் அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தினமணி நியூஸ் பேப்பர்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் எல்லாம் அதுல போடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, ஏதாவது நெக்ஸ்ட் அதை இம்பார்ட்டன்ட் நியூஸ், டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், பேட்ச் டீடைல்ஸ் நம்மளுடைய இது, அப்புறம் ஏதாவது ஆஃபர்லாம் இல்லை டப்புன்னு போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோனா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. எஸ்பிஐ வந்து எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்க? 8076.84 கோடி. பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா பிரேசில்ல. அதுக்கு அடுத்து வந்து எந்த நாடு 12 நாடுகள் உள்ள மக்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா தான். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வதேச பேரிடர் தாங்கும் உள்கட்டமை மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா பிரான்ஸ்ல. அடுத்தது ராணுவ துணை தளபதி டெப்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாரு அப்படின்னா ராஜீவ் காய். அடுத்தது வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் 2025 எவ்வளவு இருக்குன்னா 1.46 பில்லியன். அடுத்தது ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல யாரை இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்எஸ் தோனி அவர்கள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே வந்து ஜூன் 11. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டோ, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் போடுற குவிஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.